அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாதகர் பிறந்த ஒரு வருஷத்திலே இவங்க அப்பா இறந்துட்டாங்க. 11 வயசுல இவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஏன் இப்படி நடந்தது, இதுக்கப்புறம் இவர் எப்படி வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இளம் வயதில் அவங்களுக்கு பாவர்கள் திசை வந்தால் நல்லது, நம்ம சின்ன வயசில் போயிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பாவத்துவமான திசை நடந்ததுன்னா எந்த வயசில் வந்தாலுமே அது பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடக ராசி, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. துலாம் லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சனி செவ்வாயோட வீட்டில் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டு அந்த திசை வந்ததும் இந்த ஜாதகத்துக்கு ஒரு வயசுலேயே உங்களுக்கு அப்பா இறந்துடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். சனி திசை வந்ததுமே குடும்பத்தை சிதைக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன் உங்களுக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா 12ல் மறைஞ்சி சூரியனோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்துருக்கு. இந்த சூரியனும் ராகு சேர்ந்து தவப்பனுக்கு உங்களுக்கு சரியான அமைப்புங்கிறது இருக்காது. அதோட உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சி தான் உங்களுக்கு சூரியனோட 1 டிகிரி சேர்ந்துருக்காரு. 9ஆம் அதிபதி புதன், அதுவும் இல்லாமல் சூரியன், இவங்க 2 பேரும் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால 9ஆம் இடமும் உங்களுக்கு பலவீனமாக இருக்குது. அங்கே சுய இயல்போடு இருக்குது, அங்கே யாரும் சுபர்கள் பார்க்கல. அதுவும் இல்லாமல் 9ஆம் அதிபதியும் உங்களுக்கு ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு. சூரியனும் தவப்புன்னு இருக்கிற சூரியனும் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஜாதகத்துக்கு பிறந்த ஒரு வருஷம் ஆன சனி திசை வந்ததுமே குடும்பத்தை பாதிச்சிருது இந்த ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு 11 வயசு வரையும் இங்கே தாய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே மரணத்தை தழுவுறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பாவத்துவமாகி 3ஆம் பார்வை தான் வீட்டை தானே பார்க்குறாரு. சனி பாவத்துவமாகி தான் வீட்டை தானே பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும். சனி சுபகிரகம் மாரி கிடையாது. எந்த கிரகமும் தான் வீட்டை தானே பார்த்தா வலுப்பெறும். ஆனால் சனி உங்களுக்கு தான் வீட்டை பார்த்தா எந்த இடத்த பார்த்தாலும் கெடுப்பார். அது தான் வீட்டை தானே பார்த்தா ரொம்ப கெடுப்பார். இதில் பாவத்துவம் வேறு இருக்கிறாரு. இது உங்களுக்கு தாயையும் பாதிச்சிருச்சு. ஏன் தாய் மட்டும் 11 வயசு வரை இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு. சனி 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடமும் சனி பார்த்து கெடுத்திருக்கு. ஆனால் உங்களுக்கு தாய் கிரகமான சந்திரன் கடகத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு. அதனால் அந்த தாய் 11 வயசு வரையும் இருந்தாங்க. அது ஏன் 11 வயசு மட்டும் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே சந்திரன் ஆட்சியாக இருந்தாலும் ஒளி பிரிந்திய அமைப்பில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. 3 நாளில் பூர்ண அமாவாசை ஆகிட போகுது. அதனால இந்த சந்திரனும் முழு பலத்தோடு இல்லை, ஒரு ஆட்சியானதுங்கிற மட்டும் ஒரு ப்ளஸ்ங்கிறதுனால அங்கே அம்மா மட்டும் ஒரு 11 வயசு இருந்துட்டு அவங்களும் இறந்துட்டாங்க. ஒரு வயசில் ஆரம்பித்த அந்த சனி மகா தசைங்கிறது 20 வயசு வரையும் இருந்தது. 19 வருஷம் சனி தசை 20 வருஷம் வரையும் முழுசாக இருந்தது. அந்த 20 வருஷமும் குடும்பமும் கிடையாது, உறவினர்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லை. இருந்த தூரத்து சொந்தங்களையும் இவங்களோட நிலத்தையோ சொத்தையோ பிடுங்கிறது தான் முயற்சி பண்ணாங்க. இவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஆதரவுங்கிறது இல்லை. அதுக்கு ஏன் இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பங்காளிகளால் பகை தான் வரும். அவங்களெல்லாம் அப்பா வழி சொந்த பந்தாங்கிறது இவங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது இல்லை. இந்த ஜாதகம் இந்த சனி தசையில் கொடுமையான காலமாக போயிடுச்சு. இவங்களுக்கு உணவுக்கே திண்டாடுற நிலைமையை கொடுத்துட்டு இந்த மாதிரி பாவத்துவமான சனி தேசை கடன், நோய், வறுமையை தான் கொடுப்பாரு. இந்த ஜாதகருக்கு ஒருவேளை உணவுக்கே ஒரு போராட்டமான காலமாக இந்த ஜாதகத்துக்கு அந்த 20 வயசு காலங்கிறது போயிடுச்சு. இது எப்படி சமாளிச்சார்னா, லக்கணத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இது எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே லக்கணத்தில் ஒருத்தர் குரு இருக்குது, ராசியோட குரு இருக்குன்னா அவங்களுக்கு இயல்பாகவே மற்றவங்களால் ஈர்க்கப்படுவார், ஒரு நல்ல மனிதராக தெரிவாங்க. அதனால் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு மாற்று இனத்தவர்கள் இவங்களுக்கு உணவு கொடுத்து இவங்களை ஓரளவுக்கு அந்த 20 வயசு வரையும் உங்களுக்கு ஒரு வளர்த்து விட்றாங்க. அவரோட அந்த தெருவில் உள்ளவங்களோட அரவணைப்பில் இவர் ஒரு 20 வயசு வரையும் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்குங்கிறது வர்றாரு. உங்களுக்கு உணவு கிடைக்கிது, இருப்பிடம் கிடைக்கிது, அது மூலம் கொஞ்சம் வளர்ச்சிங்கிறது ஜாதகர் அடைகிறாரு. 20 வயசுக்கு அப்புறம் வர அந்த புதன் மகாதசை ஓரளவுக்கு நல்ல பலனாக செய்ய ஆரம்பிக்குது. அது 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச அமைப்பில் இருக்கிறதுனாலையும் ஒரு வாழ்க்கையை அங்கேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு 20 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு திருமண அமைப்புகள் வர்றதுனால கொஞ்சம் 7ஆம் இடம் ஏற்கனவே உங்களுக்கு 8ஆம் இடத்தை மறைஞ்சி செவ்வாய் தோஷ அமைப்பு இருக்கிறதுனால காதல் திருமணம் பண்ணுறாரு. குழந்தை அமைப்புகள்னு சொல்லி ஓரளவுக்கு வாழ்க்கை, உள்ளூர்லேயே ஜீவன அமைப்புகள்னு சொல்லிட்டு வாழ்க்கைங்கிறது நவர ஆரம்பிக்குது இந்த ஜாதகத்துக்கு. 9ஆம் அதிபதி பாதிக்கப்பட்ட அப்பாவுக்கு எடுத்தாலும் ஏன் உங்களுக்கு ஜீவனம் மற்ற விஷயங்கள் ஏன் பாதிக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்க்காரத்துவத்தை தான் பாதிக்கும், ஜடக்காரத்துவத்தை பாதிக்காது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அப்பாவை தான் கொண்டு தவழிச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு பொருளாதார அமைப்புகளில் ஒரு வசதி வாய்ப்புங்கிறது அப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக ஜாதகருக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு வருது. உங்களுக்கு இப்போ 20 வயசுக்கு அப்புறம் இவங்களுக்கு திருமண அமைப்பில் காதல் திருமணம் பண்ணுறாரு. ஒரு குழந்தை அமைப்புன்னு சொல்லி ஓரளவு வாழ்க்கைங்கிறது செட்டில் ஆகி உங்களுக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அதுலேயும் உங்களுக்கு 34 வயசில் அந்த சனி பற்றி வரும்போது மறுபடியும் அங்கே குடும்பத்தில் டிஸ்டர்ப் ஆகுது. வறுமையின் காரணமாக குடும்பத்தை விட்டு ஒரு பிரிகிற சூழ்நிலை ஏற்படுத்துது. கடுமையான வறுமையாகிடுது. 34 வயசில் ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் 2ஆம் இடத்து பாவத்தோஷம் மறுபடியும் வரும்போது மறுபடியும் ஒரு கடுமையான பாவத்துவ அமைப்பு போகும்போது வருமானம் இல்லாமல் மறுபடியும் ஒரு குடும்பத்தை பிரச்சனையாகி அந்த இடத்த விட்டு மறுபடியும் ஒரு ஜீவனத்துக்காக அந்த இடத்த விட்டு வெளியாகிறாரு. ஒரு தூரத்து அமைப்புக்கு போய்
ஒரு பக்கத்து டவுன் அவளுக்கு தான் போகிறாரு. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 12ஆம் இடத்துலையும் ஒன்றும் பெரிய சுபர் அமைப்பு இல்லை. சுக்கிரன் வந்து அங்கே நீச்ச பங்கமாக தான் இருக்கிறார். நீச்ச பங்க ராஜயோகத்துக்கெல்லாம் போகல அவர். அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட தூர அமைப்புன்னு பார்க்கும்போது ஒரு பக்கத்து டவுனில் போய் ஒரு உணவகத்தில் வந்து ஒரு வேலைக்குன்னு சேர்றாரு. அதுக்கப்புறம் அங்கே வாழ்க்கைங்கிறது ஆரம்பிக்குது இந்த ஜாதகத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த புதன் தசை முடிஞ்சு கேது தசையிலையும் உங்களுக்கு சுக்கிர தசையிலையும் அதே அந்த உணவகத்திலேயே ஒரு வாழ்க்கைங்கிறது போகுது. கிட்டத்தட்ட 20 வருஷம் பயணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு வருது. இவர் வந்து இவர் எடுக்கிறதுக்கு அமைப்புங்கிறது அந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்குது. அவர் அந்த கடையை மறுபடியும் இவரே வந்து சொந்தமாக வாங்கி நடத்த ஆரம்பிக்கிறார் இந்த ஜாதகர். இந்த கடையை இவர் எடுத்து நடத்த ஆரம்பிக்கும் போது அதில் உங்களுக்கு பேர் புகழ் ஒரு நல் மதிப்புன்னு சொல்லிட்டு அந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. இந்த ஜாதகரும் ஃபேமஸ் ஆகிறாரு. அடுத்த ஒரு 10 வருஷங்கிறது ரொம்ப ஒரு ஃபேவரான காலமாக இருக்குது. சுக்கிரதசையில் பிற்போதே அடுத்த ஒரு முதல் 10 வருஷம் வந்து ஒரு அஷ்டமாதிபதியை செயல்படுறதுனால அவங்களுக்கு அந்த வேலையும் அதுக்கான விரயங்கள் தன்னோட குழந்தைகளுக்கு வந்து திருமணம் சடங்கு இந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணார். அடுத்த ஒரு 10 வருஷங்கிறது லக்னாதிபதியாக செயல்பட்டுருக்காரு. அவர் நீச்சபங்கமான இருக்கிறதுனால ஒரு கிரகம் வந்து நீச்சபங்கம் ஆகிட்டா முதல்ல அந்த ஆரம்ப தசையில் கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நீச்சபங்கங்கிற அமைப்பில் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். அதன் அடிப்படையில் இந்த சுக்கிர தசையில் பிற்போதி 10 வருஷங்கிறது ஒரு அந்த கடனை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஓனர் ஆகிற ஒரு பெரிய 3ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு வந்து குரு வேறு லக்கணத்தில் இருக்கிறது. லக்கணத்தில் குரு இருக்கிறதே ஒரு மாபெரும் அமைப்பு. எந்த லக்கணமாக தான் லக்கணத்தில் குரு இருந்தால் ரொம்ப தேசஸாக இருப்பாங்க. பேரு புகழ் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல நற்பண்புங்கிறதுக்கு எல்லாத்தையும் சகஜமாக பேசுவாங்க பழகுவாங்க. இந்த ஜாதகம் அப்படி தான். இப்போ பேரு புகழ் அடைஞ்சு இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அந்த இடமே ஒரு பெரிய லேண்ட்மார்க்கு. இந்த உங்கள் கடை பேர் சொல்லி தான் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேண்ட்மார்க்காக உருவாகுது. இந்த ஃபஸ்ட் ஸ்டாப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடை பேரை சொல்லி தான் அவங்க வந்து இறங்குறாங்க ஏறுறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரீச்சுங்கிறது அந்த ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு அந்த இடமே ஒரு பெரிய நன்மதிப்பார ஒரு பேர் விஷயம் இவர் வந்து வாங்குறாங்க. இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி வந்து உங்களுக்கு முதல்ல நீசமானதும் லக்கணத்தில் வந்து குரு இருக்கிறதும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து வாழ்க்கைங்கிறது முதல் பாதி வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காலமாக போனாலும் லக்னாதிபதி நீச்சபங்கமானதுனாலையும் லக்கணத்தில் குரு இருக்கிறதுனாலையும் ஜாதகர் எல்லா பிரச்சனையும் தாண்டி தனக்குன்னு ஒரு ஃபேமிலி ஒரு செல்வாக்கு புகழ் அடைகிற அளவுக்கு ஒரு உச்சிக்குங்கிறது போனார். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகம் கேட்டிருந்தாலும் லக்னத்தில் வந்து குரு இருந்து ஒரு மாபெரும் சுபர் இருந்து லக்கணத்தில் இயக்கியதும் அதுவும் இல்லாமல் சுக்கிரன் வந்து உங்களுக்கு நீச்சபங்கமானதும் வந்து ஓரளவுக்கு ஒரு செடியான வாழ்க்கைங்கிறது கொடுத்துட்டு இந்த ஜாதகர் கொஞ்சம் இயல்பாகவே நல்ல குணம் உடையவர், நல்ல பழகுற அமைப்பு உடையவர். ஒரு வருமானம் வர்றவங்களுக்கு ஒரு இலவசமாக உணவு கொடுப்பாரு. கஷ்டம்னு வர்றவங்களுக்கு காசையும் கொடுத்து உணவையும் கொடுத்து பஸ்ஸுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிற அமைப்பில் தான் இவர் இருந்தார். நிறையா வந்து இது அன்னதானமாகவே இதை எடுத்து செஞ்சார். பெரும்போதி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து பணமே வாங்க மாட்டார். இலவசமாகவே உணவு கொடுத்தாரு. அந்தளவுக்கு ஒரு செல்வ செழிப்பான ஒரு அமைப்பாக அந்த ஜாதகத்தில் வலுவாகவே இருந்தது ஜாதகத்துக்கு. இந்த ஜாதகத்துக்கு நான் எப்போ போனாலுமே நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பக்கத்து ஊர் அப்படிங்கிறதால நான் எப்போ போனாலுமே வாங்க தம்பின்னு சொல்லிட்டு என்னட்டையுமே அவர் வந்து பணம் வாங்க மாட்டார். நான் தம்பி எனக்கு எப்படி இருக்குது, இந்த பற்றி நல்லா இருக்குமா அந்த பற்றி நல்லா இருக்குமா தன்னோட ஜோதிடத்தை பற்றியும் அவர் கொஞ்சம் கேட்பார். ஏன்னா புதன் இங்கே ஆட்சி உச்சமாக இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் ஜோதிடத்தை பற்றி இவங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். அடிக்கடி அவன் எப்போ போனாலும் இந்த தம்பி இந்த பற்றி எனக்கு எப்படி இருக்குது, இப்படி இருக்கிறதுனால அப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினாவது கேட்காம இருக்க மாட்டார். நானும் அவர் முடிஞ்ச வரைக்கும் பதில் கொடுத்து தான் வருவேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனிதர். இறுதியாக தன்னோட இறுதி காலம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஆயுள் இருக்குங்களாம் பற்றி என்கிட்ட அடிக்கடி கேட்பார். நான் வந்து 4ஆம் இடம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு, 4ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. உங்கள் இதயத்து மீது கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. உங்களுக்கு எப்போயாவது இதயம் சார்ந்த பிரச்சனை வந்து அலட்சியப்படுத்தாதீங்க நான் சொல்லிட்டு வந்தேன். அவரும் அதை ஏற்றுக்கிட்டார். அம்மா எனக்கு அந்த இடம் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் ஒரு நாள் அங்கே போயிருந்த போது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் அவங்க இல்லை. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்களும் யாருமே இல்லை. என்னென்னு பக்கத்தில் கேட்கும்போது சொன்னாங்க, ஒரு நாள் அவங்க டீ போட்டுட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு இந்த இதயம் பாதிச்சது, அவங்களை 4ஆம் இடம் பாதிச்சதுனால அவங்களுக்கு வந்து காட்டு சம்பந்தமான ப்ராப்ளத்தில் அவர் இறந்துட்டார். இது அவருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது. அவர் ஜாதகத்தை அவளே வந்து சுயமாக கணிக்கிற அளவுக்கு அந்த நாலேஜுங்கிறது அந்த புதன் வலுப்பட்டுறதுனால இருந்தது இந்த ஜாதகத்துக்கு. இந்த ஜாதகர் பல கஷ்டங்களை தாண்டி ஒரு ஏன் முன்னுக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் வந்து உங்களுக்கு குரு இருந்ததும் லக்னாதிபதி நீச்சபங்கமாக தான் வாழ்க்கையில் ஓரளவு சக்ஸஸ் அமைப்புங்கிறது வந்துட்டாங்க. இந்த லக்கணத்தில் குரு இல்லாட்டினாலும் சுக்கிரன் வந்து நீச்சபங்கமாகவும் அங்கே புதன் இல்லாட்டினாலும் அந்த ஜாதகர் வந்து ஒரு பெரிய உயர்நிலைக்கு போயிருந்திருக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் லக்கணத்தில் குரு இருந்து ஒரு லக்னாதிபதி வந்து ஒரு ஸ்தானபலத்தோட வலுவாக இருந்துட்டாலே அந்த ஜாதகரை வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்நிலைக்கு போயிட முடியும். அதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். இந்த ஜாதகமும் அந்த அளவுக்கு ஒரு உயர்நிலைக்கு போயிருந்தாங்க. 0விலேருந்து இந்த ஆரம்பித்த இந்த வாழ்க்கைங்கிறது படிப்படியாக போய் ஆனால் 14 வயசில் உங்களுக்கு வந்து அனாதையாக இருந்தவங்க அப்போ தனக்குன்னு ஒரு 2 பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அவங்களுக்கு ஃபேமிலி 3 குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆலமரமாக வந்து ஒரு தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை இந்த பூமியில் விட்டுட்டு போகிறதுக்கு காரணம் வந்து இந்த லக்கணாதிபதி வளர்த்து தான் ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான அமைப்பை கொடுத்ததை வஞ்சி இந்த லக்கணத்தில் குரு இல்லைனாலும்
லக்னாதிபதி நீச்சபங்கம் ஆகலனாலும் இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது. அதனால் ஜாதகத்தில் முதல்ல லக்னம் லக்னாதிபதி தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே உங்களுக்கு நீச்சபங்கம் ஆகிருந்ததுன்னா ஆரம்ப கால வாழ்க்கைங்க ஒரு சிரமமாக இருக்கும். அதில் பாவத்துவ திசையெல்லாம் வந்ததுன்னா ஆரம்ப கால வாழ்க்கையை மொத்தமாக வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக தன்னோட முயற்சியில் வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து வாழ்வாங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட எடுத்துக்காட்டு. மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.